வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவு 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை திருப்பியும் இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 25,500க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதோட அடிஷனல் டேட்டாஸா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாஸும் அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டை எந்தெந்த டேட்டா வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் எப்படி அந்த டேட்டாஸை வந்து மார்க்கெட் கூட ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத விட எந்தெந்த டேட்டாஸை வச்சு நாளையோட மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நேத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, மார்க்கெட்ல ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அப்டிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். 1. 2வது ஒண்ணு பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட்ல இந்த கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்டிங்கிறத சொல்லியிருந்தோம். காரணம் என்ன அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டியும் அதாவது கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் நேத்து வந்து நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போதும், இன்னையோட காலையில நமக்கு வந்து ஒரு 7:30, 8 மணிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா, 20 பாயிண்ட்ஸ் இருந்திருந்தனால, நம்ம என்ன சொன்னோம், இந்த 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் கேப் அப், கேப் டவுனுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இன்னையோட மார்க்கெட்ட பொறுத்தளவு கேப் டவுன், கேப் அப் எதுவுமே இல்லாம ஒரு கன்டினியூவஸ் மார்க்கெட்டா தான் மார்க்கெட் மேல மூவ் ஆயிருந்துச்சு. ஆனா நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, ஒரு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். அப்போ இந்த நெகட்டிவ் கன்சாலிடேஷன்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, இன்னையோட மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்து கிராஸ் பண்ணிருச்சா அப்படிங்கிறது தான். ஸோ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ வந்து கிராஸ் பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் டே லோனா நான் ஒரு பேரலல் சேனல் போடுறேன். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. நமக்கு வந்து 17ஆம் தேதியோட லோ அண்ட் 17ஆம் தேதியோட ஹை. ஸோ அப்ப இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதியோட ஹைல இருந்து தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இங்கிருந்து நிஃப்டி 50 ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் லோவர் ஸ்விங் வந்து அண்ட் நேத்தோட லோக்கு பாதி கூட கீழ போகல. அண்ட் அங்கிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருந்து அத நீங்க ப்ராஃபிட்டபிளா மாத்தியிருந்தீங்கன்னா, 2 தடவ பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 25,760லேருந்து ஒரு டவுன் ஸ்விங் எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் இந்த டவுன் ஸ்விங் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வந்து பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு 50, 60 பாயிண்ட்ஸோட நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ட்ரேட் தான். ஸோ இத நீங்க ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் அண்ட் இதுக்கப்புறம் இத நீங்க பிரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து அப் ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அனாலிசிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இந்த பொசிஷன் ஏன்னா இது வந்து ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் வந்து இந்த பொசிஷன ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த பொசிஷன ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கணும் இந்த பொசிஷன. ஸோ இப்ப இந்த பொசிஷன் 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா பயங்கரமான மார்க்கெட்ல அதாவது உங்களோட பிரீமியமோ, இல்ல உங்களோட புராஃபிட் அண்ட் லாஸோ மேல கீழ போய்க்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த எமோஷனல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே மாரி இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இவ்ளோ 4 மணி நேரம் பொசிஷன் ஹோல்ட் பண்றதுங்கிறதும் கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்ல ஒரு புட் ஆப்ஷனுக்கான ஒரு ட்ரேடிங்கும், அதே மாரி இந்த இடத்துலருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷனுக்கான ஒரு ட்ரேடிங்கும் இருந்துச்சு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் டே 25,760 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 25,750 வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறனால, இந்த இடத்துல நெறைய பேர் வந்து ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். அண்ட் இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இல்லன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் அதாவது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்லாம் இங்கிருந்து மார்க்கெட்டை அப்வர்ட் புஷ் பண்றாங்கங்கிறது தான் அர்த்தம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா சார்ட்டை பார்த்தா ஈஸியா எல்லாத்துக்கும் தெரியும் எந்த எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். இப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டை நமக்கு பார்த்தா ஈஸியா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்திருக்கு நேத்து. அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் வந்துச்சு. 13ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த கேப் ஃபில்லிங் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சிருச்சு. அப்போ இங்கிருந்து அப்வர்ட் போச்சுன்னா அடுத்து நம்ம ஈஸியா நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை தாண்டுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சார்ட்டை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுனாவே எந்த இடத்துல வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க.
ஸோ டிமாண்ட் ஜோன்னா இந்த இடத்துலேருந்து வாங்குறது, சப்ளை ஜோன்னா இந்த இடத்துலேருந்து இது பண்ணுறது. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேற ஒரு பேரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல தான் வாங்குவீங்க, இந்த இடத்துல தான் விற்பாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 இப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்தத கேப் ஃபில்லிங் நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் ஆன கான்செப்ட். அண்ட் இதே அப் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 26,000 வரைக்கும் ரீச் ஆறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்ப இன்னையோட மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 26,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புஷ் அப் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நாளையோட மார்க்கெட் இந்த ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து அப்படியே மேல போய் 26,000 வரைக்கும் தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது. நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50ல விட பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. நமக்கு பார்த்தா தெரியும். நமக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை இருந்த ரேஞ்ச் எல்லாம் கிராஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி எங்கேயோ போயிடுச்சு. அப்போ பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேல பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல இருந்தாலும், இந்த அப் ட்ரெண்டும் அண்ட் இந்த அப் ட்ரெண்டோட ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்டோட ஆங்கிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு ஆங்கிள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஏறக்குறைய ஒரு 40 டிகிரி இருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஆங்கிள்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு பிடிக்கும். அப்படிங்கன்னா, இந்த ஆங்கிள் நமக்கு இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 இருக்கு. ஒரு 30க்கு மேல ஒரு ட்ரெண்ட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னாவே, இந்த இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நாளையோட மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டா ஒரு 62,000 வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரே பிரைஸ் ஆக்ஷன் தான். வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அந்த கேப் டவுன் வந்து கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. அப்ப இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹை பார்த்தீங்கன்னா, 84,400 அப்போ வந்து நமக்கு சென்செக்ஸ் வந்து 84,400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கும், மற்ற நாள் வெள்ளிக்கிழமைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் அதே மாரி நம்மளோட நிஃப்டிய பொறுத்தளவு நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு ட்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா, ஏறக்குறைய ஒரு 30 டிகிரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ட்ரெண்ட் ஆங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. பேங்க் நிஃப்டி மாரி நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ அப்படிங்கிறனால இந்த நிஃப் சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, 84,500 வரைக்கும் சென்செக்ஸ பொறுத்தளவு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல புஷ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். அடுத்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட இந்தியா விக்ஸ் டேட்டா அப்படியே பொறுமையா குறைஞ்சிட்டு வருது. அண்ட் 18ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு நடந்த இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைட்வேஸ் இந்தியா விக்ஸா தான் இருந்திருக்கு. அப்படின்னாலும் நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கன்சாலிடேஷன் அதே மாரி நமக்கு இந்த பேனிக்னஸ் அதாவது மார்க்கெட்ல அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்ப வந்து இந்த ஒரு பேனிக்னஸ் குறையுதோ, அக்ரெசிவா இல்ல மார்க்கெட்ல வந்து அக்ரெசிவ்னஸ் குறையுது அப்படின்னா, ஓகே எல்லாரும் மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கு. மார்க்கெட்ல வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வருவாங்க. ஐடியாக்கு வருவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, மெதுவா குறைஞ்சுக்கிட்டே வருது. அண்ட் இந்த வாலடைலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால, நம்ம ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த அப் ட்ரெண்ட சப்போர்ட் பண்ணல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பிசிஆர் ரேஷியோ வந்து 1.1 இருக்கு. ஸோ பிசிஆர் ரேஷியோ 1.1 இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ட் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு கிளியரா சொல்ல முடியாது. ஸோ ஆனா இப்ப நமக்கு ஒரு ஃபுல் டேவ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, 26,000ல மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு குரோத் இருக்கு. அதே மாரி 25,700ல ஒரு குரோத் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் மேக்ஸிமம் போனா ஒரு 26,000ம் ஒரு லோவஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்துச்சுன்னா, 5,700 வரைக்கும் வரலாம். அண்ட் இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். அதே மாரி லாஸ்ட் 3 ஹவர்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸ், லாஸ்ட் 1 ஹவர்ல பார்த்தோம்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்ல இந்த ஒரு டேட்டாஸ வச்சு நமக்கு பார்க்கும்போது, அப் ட்ரெண்ட மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல தான். ஸோ அப்படிங்கிறனால நம்ம அடிஷனல் டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும், அதே மாரி யுஎஸ் மார்க்கெட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திப்போம். ஸோ இப்போதைய டேட்டாஸ் நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் மற்றும் நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலருந்து நமக்கு புரியிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு வந்து 26,000 வரைக்கும் போலாம். சென்செக்ஸ பொறுத்தளவு 84,400 வரைக்கும் போலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறனால, மார்க்கெட்ல வந்து ஒரு 62,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நாளையோட மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல டேட்டாஸ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.